வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2018ல வெளியான நிர்தோஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நிர்தோஷ்னா நிரபராதின்னு அர்த்தம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நீங்க நினைக்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டுக்குள்ள கிரைம் நடக்கிறத காட்டுறாங்க. யார் இறந்து போனா, யாரு கொலை பண்ணான்றதெல்லாம் நமக்கு காட்டல. ஆனா கொலை பண்ணது ஷனாயா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்துட்டு எப்படி கொலைலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஷனாயான்றவங்க ஒரு குழந்தையோட அம்மான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப அந்த ஷனாயா விசாரணை கைதியா தான் இருக்காங்க. லோகண்டே அப்படின்ற ஒரு ஆபீசர் தான் விசாரிக்க போறாரு. இப்ப அந்த லோகண்டே இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இவங்க கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஷனாயா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்குள்ள நீங்களே ஷனாயா தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடாதீங்க, நாங்க விசாரிக்கிறோம், முடிவுல என்ன விஷயம்ன்றத சொல்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஷனாயாவோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட பேரு கௌதம் அப்படின்றது. இப்ப மீடியா ஆட்கள்லாம் கௌதம்க்கு பக்கத்துல வந்துடுறாங்க. உங்க ஒய்ஃப் குற்றவாளின்னு சொல்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஈக்கு கூட கெடுதல் நினைக்காதவ என்னோட ஒய்ஃப், அவெல்லாம் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, போலீஸ் தப்பதான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஷனாயாவை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நான் இவங்களை ஹீரோயினே சொல்றேன். இவங்களை குற்றவாளியா நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இறந்து போன விக்டிமோட உடம்புல இவங்களோட கைரேகை நிறைய இடத்துல இருந்திருக்கும். சோ கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொலை பண்ணி யாருமே கொலை பண்ணதை பத்தி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி லோகன் சொல்றாரு. உங்க கையில எப்படி அடிபட்டது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே காய்கறி நறுக்கும் போது தான் வெட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காய்கறி நறுக்குனா இங்க அடிப்படும், இங்க அடிப்படாது, பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இந்த கொலை நடந்திருக்க போல. அந்த அபார்ட்மெண்ட்ல முக்கியமான சில ஆட்களை மட்டும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. லோகனோட அசிஸ்டன்ட் தான் இவங்க கிட்ட விசாரணை பண்றாரு போல. முதல்ல அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நீங்க ஷனாயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க, யார் விஷயத்திலயும் தலையிட மாட்டாங்க, அவங்களாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி செக்ரட்டரி சொல்றாரு. அதே மாதிரி லிஃப்ட் ஆபரேட்டர் இருக்கார்ல, மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க, எனக்கு என்னமோ அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் கொலை பண்ணலன்ற மாதிரி தான் இவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க லேடி ஆபீசரும் லைட்டா இவங்களை அடிக்கலாம் செய்யறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, உங்க ஹஸ்பண்ட் கௌதம பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே கௌதம பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றத விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. இவங்க காஃபி குடிச்சுக்கிட்டே நடந்து போகும்போது கௌதம் இடிச்சிருப்பாரு, காஃபி எல்லாம் சிந்திரும். மோதல்ல தான் இவங்களோட காதல் ஆரம்பிச்சிருக்கும். அப்படிதான் இவங்க பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும். இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் மர்டர் மிஸ்டரிய பத்தி கேட்டேன், நீங்க என்னடானா உங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் லோகன் கேட்டுட்டு இருக்காரு. இங்க லோகன் அசிஸ்டன்ட் விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. வாட்ச்மேன் இருக்கார்ல, நிறைய சஸ்பென்ஸ் புக்லாம் படிப்பாரு போல. எனக்கு என்னமோ இந்த லேடி தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லு, கிளம்புன்ற மாதிரி இந்த ஆபீசர் அனுப்பி விடுறாரு. இப்ப கவிதான்னு ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறது. இந்த கவிதா தான் அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. மேடம் ரொம்ப நல்லவங்க, நான் யாரை பத்தி காசிப் சொன்னா கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, பொண்ணை பாத்துக்கிறதுக்காக தான் குறிப்பா எனக்கு வேலையை போட்டு தந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெரிய வீட்டுக்கு போலான்ற மாதிரி தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுதான் நான் பண்ண தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட்டை இவங்க நிறைய தந்திருப்பாங்க. இன்னமும் பாக்கி காசு நிறைய இருக்கும். அதை தரதுக்காக இவங்க நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி வேலை பார்த்தாலும் காசு தர முடியற அளவுக்கு கிடைக்காது. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே லோகன் இருக்கார்ல, இதனால தான் பேயிங் கெஸ்டா அவளை சேர்த்திருக்கீங்க அப்படிதானேன்னு கேட்கறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. மாசம் இவங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு மேல ஷார்டேஜா இருக்கு. அதனால தான் ஈரின் ஒரு வழியை யோசிச்சிருப்பாங்க. பேயிங் கெஸ்ட்டை சேர்த்துக்கிட்டா என்ன, நம்ம வீடு பெருசா தானே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் செட் ஆகாது, வேற பிளானை யோசின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இல்லங்க இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. சரி உன் விருப்பம், அதே மாதிரி பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆட்டான பொண்ணா பார்த்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலுக்காக அவரை அடிச்சிருப்பாங்க. இப்ப அதான் ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்தி அவங்க மேல தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டரும் கட்னு சொல்றாரு. இந்த அதாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா இருப்பாங்க, வளர்ந்து வர ஆக்ட்ரஸா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கும் போது தான் விளம்பரத்துல ஷனாயாவோட விளம்பரத்தை பாக்குறாங்க. இப்ப ஷனாயாக்கு கால் பண்ணி நான் பாக்குறதுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஷனாயாவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்திருப்பாங்க. ஷனாயாவும் இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வளர்ந்து வர ஆக்ட்ரஸ் தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
ஹஸ்பண்ட் லைட்டா தயங்குறாரு. நீ யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னும் இல்லங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதனால இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுமே இந்த வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. நான் வெளியே போறேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப லிப்ட்ல போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆபரேட்டர் குறுகுறுன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ராணான்ற ஒரு நபர் லிப்ட்டுக்கு வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல இருக்கவரா இருப்பாரு. இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே வலிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த ஃப்ளோர்ல செக்ரட்டரியே ஏறுறாரு. அந்த செக்ரட்டரியும் ஜொல்லு விட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே கீழே வந்தோன்னே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மத்த பசங்களும் சரி ஜொல்லி விட்டு தான் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லிஃப்ட் ஆபரேட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஷனாயா மேடம் வீட்டுக்கு தான் இவங்க பேயிங் கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செக்ரட்டரி ராணாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் நீ மெயின்டெனன்ஸ்க்கான காசை தரல, சீக்கிரமா தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, ஒரு கார்ல ஏறி கிளம்பி போறாங்க. இதெல்லாம் மேல இருந்து கௌதம் கவனிச்சிட்டு இருக்காரு. கௌதம் கவனிக்கிறத ஒய்ஃபும் கவனிச்சிடுறாங்க. என்ன சைட் அடிக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கும் போது நான் எதுக்காக இன்னொன்னு பண்ண சைட் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு கௌதம் கேக்குறாரு. இத பத்திலாம் ஈரனும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராணா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட பர்ஸ் எங்கன்ற மாதிரி தான் கேட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக அவர்கிட்ட அடி வாங்கணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கௌதமும் ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க, எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பார்ப்பான், சில வாட்டி என்ன கூட தப்பா பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா கௌதமுக்கு அவ்வளவு கோவம் வந்துருது. நேரா அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நில்லுங்கன்ற மாதிரிலாம் தடுத்துடுறாங்க. இதுக்காக தான் உங்ககிட்ட இதை பத்திலாம் சொல்றது இல்ல, சண்டைலாம் வேணாங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, லோக்கனுக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் இவ குற்றத்தை ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி லோக்கன் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு. மர்டர் வெப்பன் கிடைச்சாதான் கேஸை சீக்கிரமா முடிக்க முடியும், அதுவும் இந்த கேஸ்ல கிடைக்கல, சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லோக்கன் ஏத்துக்கிறாரு. லோக்கன் அசிஸ்டன்ட் மத்தவங்க கிட்ட விசாரிச்சார்ல, எல்லாருமே நல்ல டைப்னு சொல்றாங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் கொஞ்ச நேரம் ஈரன் கிட்ட பேசியிருப்பாங்க. இப்ப லோக்கன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நான் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன் சார், ரொம்ப இன்னசென்ட்டா தெரியுதா, இவ பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப லோக்கன் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் இவங்க ஃபேமிலி கூட நல்லா அட்டாச் ஆயிடுறாங்க. இவங்க குழந்தை கூட எல்லாம் சகஜமா விளையாடிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மிக்கு அந்த ஆக்ட்ரஸை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவங்க சரியில்லமா, இவங்களை போக வைங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா ஈரின் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஈரனுக்கு அடிக்கடி ஓட்டி தந்துடுறாங்க. அதனால நைட்டு கூட ஈரன் வேலை பார்க்குற நிலைமை வந்துருது. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயம் ஹஸ்பண்டும் அதாவும் சேர்ந்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே தானே வீட்டுல இருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. நீங்க இல்லாத சமயம் அவங்க வெளியெல்லாம் சுத்தி பார்க்க போறாங்கம்மா, எனக்கு சரியா படலன்ற மாதிரி லட்சுமி சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட ஈரன் பெருசா காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வேலையை முடிச்சுட்டு காலையில இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப ராணா இருக்காருல, நீங்க நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஆக்ட்ரஸ் கூட ஒன்னா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இதை கேட்கற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என் ஹஸ்பண்டை பத்தி இப்படி பேசாத, வாயை மூடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசுறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, வேணா காட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. இருந்தாலும் இவங்க கண்டுக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் வச்சிருக்கன்னு சொல்றான், அதை மீறியே எப்படி நீ கண்டுக்காம போவ, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ப்ரூஃபை காட்டுன்னு கேட்டிருப்பாங்க. ப்ரூஃபை காட்டணும்னா என் கூட நீ ஒன்னா இருக்கணும், அப்பதான் ப்ரூஃபை காட்டுவன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் ப்ரூஃபை பார்க்காம போனன்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லுன்ற மாதிரி லோக்கன் சொல்றாரு. லோக்கன் இவ்வளவு நேரம் மோட்டிவை தான் தேடி இருப்பாரு. இப்ப மோட்டிவ் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆக மொத்தத்துல இதுக்காக தான் ராணாவை நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நேரம் விக்டிம் யாருன்னு நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் விக்டிம் ராணான்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. கௌதம் இருக்கார்ல, ஒய்ஃபை பார்க்கணும்னு வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வெளியே வந்த லோக்கனும் ஒய்ஃப் எல்லாம் பார்க்க முடியாது போங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி என் ஒய்ஃபை கொலை பண்ணல சார், கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா, யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்கறாங்க. நான் தான் சார் கொலை பண்ணேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால கௌதமியை இப்ப உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. நீங்க தான் கொலை பண்ணீங்களா, எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதை கேட்கிற ஈரன் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க கொலை பண்ணீங்களா, பொய் சொல்லாதீங்க, என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, இவர் பொய் சொல்றாரு, இவர் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கொலை பண்ணலன்னா யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி லோக்கன் கேட்கிறாரு. நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையான குற்றவாளின்றதை நானே சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. நான் தான் கொலை பண்ணேன்னு கௌதம் சொன்னார்ல, அதனால கௌதம விசாரிக்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. சொல்லுங்க எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி லோக்கன் கேட்கிறாரு. கௌதமும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, பார்வையாலேயே இவரை செடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
ஒய்ஃப் நைட்டு வேலையில பிஸியா இருந்தாங்கல்ல, அது மூலியமா இவங்க பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்றாருன்னா வேலைக்காரியா சீக்கிரமா அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ்ல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரூம்க்கு போய் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் அந்த ராணாக்கு கேக்குது. ராணா என்ன பண்றாருன்னா அவரோட இடத்துல இருந்து எட்டி பாக்குறாரு. இவங்களோட ரூம் தெரியுது. இவங்க பண்றதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் காலையில எடுத்துட்டு நடந்து வராரு. இத ராணாவோட ஒய்ஃப் பாத்துடுறாங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு வரீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு விலகு அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க என்கிட்ட காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. விலகுன்னு சொல்றேன் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவங்க ஒரு இடத்துல இடிச்சு அவங்களோட தலையில ரத்தம்லாம் வருது. இவங்களோட தம்பியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன் போல. அவர் பேரு ராஜு அப்படின்றது. ராஜு அக்காக்கு கால் பண்ணி பேசுறாரு. அக்காவோட வாய்ஸ்ல கொஞ்சம் சோகம் தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஆக்ட்ரஸ் போயிட்டு இருக்கும் போது ராணா பேசுறதுக்காக வந்துடுறான். உங்ககிட்ட ஒரு படத்தை காட்டணும், ப்ளீஸ் இதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே அந்த வீடியோவை பாக்குறாங்க. செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேற என்ன, அவன் கூட ஒன்னா இருந்த மாதிரி என் கூடயும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. நீ எடுத்தது கிளாரிட்டி சுத்தமா நல்லா இல்ல, லைட்டிங்லாம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி சூப்பரா பண்ணி கூட ஒரு வீடியோ எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன இதுக்கே அசர மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இந்த ஆக்ட்ரஸ் ஒரு கார்ல ஏறி போவாங்க பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்டு தான் கார்ல வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு ரோஹித் அப்படின்றது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க லோகன் இருக்கார்ல, ரோஹித் இருக்கும் போது நீ எப்படி லைஃப்ல வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரோஹித்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நமக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒன் நைட் ஸ்டாண்டா மட்டும் இது இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. அதுக்கு ஏத்துக்கிட்டு தான் இவர் ஒன்னா இருந்திருப்பாரு. இதை பத்திலாம் சொல்றாரு. இந்த ஆக்ட்ரஸ் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட வந்திருக்காரு. இவங்களுமே கார்ல ஏறுறதுக்காக வராங்க. ஆனா அந்த காரை விட்டு ராணா இறங்குறாரு. இவங்களுக்கு சட்டுன்னு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப ரோஹித் இருக்கார்ல, எதர்ச்சியா இவரை மீட் பண்ண, வான் பிளாட்னு சொன்னாரு, அதனால தான் கையோட கூட்டு வந்துட்டேன், இவரை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சில சமயம் பார்த்திருக்கன்ற மாதிரி இவங்களும் நார்மலா சொல்றாங்க. இப்ப ராணாவும் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. ஆனா இவங்களுக்கு லைட்டா பயம் வந்துருது. ஒருவேளை பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா அவங்க கிட்ட இருந்து மெசேஜும் வருது, உடனே கால் பண்ணுன்ட்டு. இவங்க இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட அந்த வீடியோவை காட்ட மாட்டேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க இருக்காங்கல்ல, உடனே கௌதம்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு கௌதம் கேட்கிறாரு. இந்த மாதிரி ராணா நம்ம ஒன்னா இருந்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், உன் ஒய்ஃபு கிட்ட காட்டிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கும் பயம் வந்துருது. ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்காக நீ கொலை பண்ணிட்ட அப்படிதானே அப்படின்ற மாதிரி லோகன் கேட்கிறாரு. சார் நான் பேசி வீடியோவை வாங்கலாம் தான் நினைச்சேன், அவன் தர மாதிரி தெரியல, அதனால தான் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லோகன் அசிஸ்டன்ட் எதையோ விசாரிச்சிருக்காங்க போல, அதை பத்திலாம் லோகன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற லோகன் இவ்வளவு நேரம் நீ போய் தான் சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி கௌதம் மேல கோவப்படுறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு கௌதம் இருக்கார்ல, மீட்டிங்காக ஆபீஸ்ல தான் இருந்திருப்பாரு. ஃபுட்டேஜ் எல்லாம் கூட இவங்க கிராஸ் செக் பண்ணிடுறாங்க. ஒய்ஃபை காப்பாத்தலாம் நீ குற்றவாளியா மாறலாம் நினைச்சிட்ட அப்படிதானேன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல இவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என் ஒய்ஃபும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம், இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. கௌதமோட பொண்ணு சோகமா உட்காந்துருக்கா. கௌதமோ சாப்பாடு ஊட்டலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு இருக்கால, அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்கிறா. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இவர் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப லோகன் இருக்கார்ல, அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட் எல்லாம் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துக்கு வரவும் செஞ்சிடுறாரு. யாரெல்லாம் வந்திருக்காங்க போயிருக்காங்கன்றத ரெஜிஸ்டர்ல செக் பண்றாரு. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை தரவா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆன் பண்ணி இவர் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும் போது எவனோ ஒருத்தன் திருட்டுத்தனமா எகிரி கூச்சி உள்ள வந்திருக்கிறது தெரிய வருது. யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க எல்லார பார்த்தும் கேட்கிறாரு. ஃபேஸ் கிளியரா தெரியல, பிசிக்க வச்சே சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. பிசிக்க பார்த்தா இவங்க யாருக்குமே தெரியல, எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த லட்சுமி இருக்காங்கல்ல, இவங்க இருக்கிறத பார்த்து சட்டுன்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. இதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. எதுக்கு என்ன பார்த்தோன்னே கிளம்புற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், பொண்ணு அப்பா கிட்ட வரணும்னு சொன்னா அதனால தான் கீழே வந்தேன், நீங்க எல்லாம் பிஸியா இருந்ததுனால கிளம்ப போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் அது யாருன்ற மாதிரி விசாரிச்சுட்டாங்கல்ல, லட்சுமி கிட்டயும் கேட்கலான்ற மாதிரி லட்சுமி கிட்ட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. எனக்கு யாருன்னு தெரியலன்ற மாதிரி லட்சுமி சொல்லிடுறாங்க. இப்ப டாக்டர் வர சொல்லியிருக்காரு. டாக்டரை பாக்குறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. ராணாவோட உடம்புலயும் ராணாவோட வீட்லயும் கண்டிப்பா ஈரனோட கைரேகை தான் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி லோகன் கேட்கிறாரு. சார் கண்டிப்பா அவங்களோட கைரேகை தான் கிடைச்சிருக்கு, அதுவும் நிறைய கிடைச்சிருக்கு, நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லோகன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. கோனி ஊசி தான் மர்டர் வெப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு.
மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சாதான் கேஸ் இவங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹீரோயின் தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஆக்ட்ரஸும் ரோஹித்தும் மிஸ் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நாளா வரலன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. எப்போ வந்தாலும் தகவல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி சார், தகவல் கொடுக்குறேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. ராணாவோட வீட்டுல கொலை நடந்திருக்குல்ல, ராணாவோட ஒய்ஃப் இல்ல மச்சான் கூட பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப தனித்தனியா உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கும் ராணாக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனையில ஒய்ஃபு கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி லோகன் சொல்றாரு. அதுவும் இல்லாம கரெக்டா அன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிருக்கீங்க எப்படின்னு கேக்குறாரு. இவங்களுமே அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் என்ன வீடியோ எடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துடுறாரு. வீடியோ எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஹஸ்பண்ட் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் தப்புங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், இதெல்லாம் நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கோவப்பட்டு ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க. பதிலுக்கு அவர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த சமயம் தான் மச்சான் வந்துடுறாரு. என் அக்காவை இப்படிதான் சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அக்காவும் வேணான்ற மாதிரி தம்பியை தடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோட அக்காவை ஏதாவது பண்ணோன்னு நினைச்சீங்க, உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு தம்பி அங்கிருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க தம்பி கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி லோகன் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ராஜு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க, அதனால பாக்குறேன், நீங்க மட்டும் யூனிஃபார்ம்ல இல்லாம இருந்தீங்க இந்த இடத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ராஜு வார்னிங் கொடுக்குறாரு. கோவப்பட்ட லோகன் இருக்காருல, பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. அதே சமயம் பக்கத்துல இருக்க இவரோட அசிஸ்டன்ட் ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இப்ப இவன் யூனிஃபார்ம்ல இல்லன்னு நினைச்சுக்கோ, இப்ப மோதி பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜுவும் இந்த போலீஸும் இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ராஜு முதல்ல சில அடி அடிக்கிறான். ஆனா போக போக அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ராஜு அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. உன் மாமாக்கு வார்னிங் கொடுத்துருக்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கொலை பண்ற அளவுக்கு கோவம் வந்தது உண்மைதான், ஆனா நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி ராஜு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. திரும்பி ரோஹித் வந்தா சொல்லணுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ரோஹித் வந்திருக்கான் அப்படின்ற பார்த்தா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி லோகன் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ரோஹித் இருக்கார்ல, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாரு. இவங்களுமே பிடிக்கணுன்ற மாதிரி ரோஹித்தை வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ரோஹித் வர வழியில கரெக்டா லோகன் இருக்காரு. அடிச்சு அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. கடைசி 3 நாளா நீங்க ரெண்டு பேருமே எங்க போனீங்கன்னே தெரியல, சரி எங்க அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி லோகன் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ரோஹித் சொல்றான். என்னடா கட்டிக்க போற பொண்ணியே தெரியாதுன்னு சொல்ற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சார், நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான், ஆனா அவ வேணான்ற மாதிரி என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படி மாத்திக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதா சொல்றான். அவங்க கேரக்டர் மேல லைட்டா டவுட் வந்திருக்கும். அதனால ஒரு டிடெக்டிவை ஃபாலோ பண்ண சொல்லி அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணதுல அவங்களுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவளை கைவிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அபார்ட்மெண்ட்ல எகிரி குதிச்சது டிடெக்டிவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ஆமா சார், இதுதான் என்னோட டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி ரோஹித்தும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் உங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸோட போன் டவர் ஒரு இடத்துல காட்டுது. அந்த பகுதிக்கு உடனே போகணுன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சேஃப்டியா போனன்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்து தான் அந்த ரூம்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சின்ன பையன் தான் அந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எப்பறம் இந்த போன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு இடத்துல கிளீனிங் வேலைக்காக போனேன், அங்கதான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இப்ப அந்த வீட்டை காட்ட சொல்றாங்க. இவனை கூட்டிட்டு வந்து காமிச்சிடுறான். இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க ஒரு நபர் கிட்ட விசாரிக்கிறாங்க. முடிய நிறைய வச்சுட்டு ஒரு நபர் வருவாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவரா பாருங்கன்ற மாதிரி ராணா போட்டோவா காட்டுறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. இது ராணாவோட கெஸ்ட் ஹவுஸ்ன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆக்ட்ரஸோட ஈல்சி இந்த இடத்துல கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி பசங்க விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போதுதான் பசங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பாடி தட்டுப்படுது. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இவங்களுமே மேற்கொண்டு இங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மெமரி கார்டும் கிடைக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, வேற யாரோட பாடியும் கிடையாது, இந்த ஆக்ட்ரஸோட பாடியா தான் இருக்கும். இவங்களுக்கு தான் ஒரு மெமரி கார்டு கிடைச்சது இல்ல, அதை போட்டு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அதை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராணா தான் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கேமராவை செட் பண்றாரு. இந்த இடத்துக்கு அந்த ஆக்ட்ரஸை வர சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் கூட ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆக்ட்ரஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்ட்ரஸ்க்கு இங்க கேமரா இருக்கிறதுலாம் தெரியாது. இப்ப ஆக்ட்ரஸும் இவர்கிட்ட ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் குடிக்கிறதுல இந்த ஆக்ட்ரஸ் எதையோ கலந்துடுறாங்க. இப்ப குடிச்சிட்டு இருக்க ராணாக்கு மயக்கம் வருது. என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ராணா கேட்டுட்டு இருக்காரு. நான் உனக்கு கிடைப்பேன் நீ நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா பேசுறாங்க. இவர் லைட்டா மயக்கத்துல இருக்காருல, ஒரு பாட்டில் எடுத்து இவரோட மண்டிலேயே அடிக்கிறாங்க. இவரும் காயப்பட்ட மாதிரி கொஞ்சம் கீழே விழுந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்சவரு இவங்க கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்றாங்க. இப்ப காயப்பட்ட மாதிரி ரெண்டு பேருமே பொத்தனி கீழே விழுந்துடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேருமே விழுந்தே தான் கிடக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ராணா எந்திரிச்சிடுறாரு. ராணாக்கு காயம் மட்டும் தான் பட்டிருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கவங்க இறந்தே போயிருக்காங்க. அதனால அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரி ராணா முடிவு பண்ணிருக்காரு. அப்படிதான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காரு. ஆக்ட்ரஸ் யாரு கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ராணாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ராணாவோட ஒய்ஃப் பண்ணிருக்கலாம், இல்ல மச்சான் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹீரோயின் கூட பண்ணிருக்கலாம். ஆனா யார் பண்ணாங்கன்னு சாலிடா இவங்களால சொல்ல முடியல. இன்னும் மர்டர் வெப்பனும் இவங்களுக்கு கிடைக்கல. நம்ம கோர்ட்ல என்னதான் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்ல விசாரணைக்காக டைம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்லாம் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு எதிரா பேசுறவர் இருக்காரு பாத்தீங்களா, இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ், தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம், இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க, ஏன்னா கைரேகை நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ராணாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வில்லங்கமான டைப். இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கலாம், அதனால இவங்க கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கையில இருக்க காயம் கூட அதுக்கு சாட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுற லாயர் லேடி இருக்காங்கல்ல, இவரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காய்கறி வெட்டும் போது கூட இந்த மாதிரி காயங்கள்லாம் ஏற்படும், இதை தாண்டி எல்லாமே இருக்குன்னு சொல்றாருல, மர்டர் வெப்பன் எங்க இருக்குன்னு இவர் சொல்லவே இல்ல, அப்படி இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை கிண்டல் பண்ற மாதிரி இந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, லோகன் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. லோகனும் வந்து நிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கேக்குறாரு. சார், இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம், ஏன்னா நிறைய இடத்துல கைரேகை கிடைச்சிருக்கு, ஆனா மர்டர் வெப்பன் என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்கவும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி ஹீரோயினை பார்த்து கேக்குறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்ல வேண்டிய இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, இவங்களுக்கு எதிராக சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனால இவங்களை நிரபராதின்ற மாதிரி இந்த கோர்ட் முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்கதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ப்ரூஃப் வேணும்னா என்னோட ரூம்க்கு வா, என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். அது திரும்ப திரும்ப இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இப்ப பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா, நம்ம போவோன்ற மாதிரி அவன் பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கான். வந்தோடனே இவங்க அந்த விஷயத்த பாத்துறாங்க. பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உன் ஹஸ்பண்ட் எப்படி ரொமான்ஸ் பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சோகமா அந்த டிவியை பாக்குறாங்க. இது வெளியே வந்து ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை வந்துருமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ராணா இருக்கார்ல, இவங்க பின்னாடி வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. என்ன விடுன்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. அதை மீறியே இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆயுதத்தை வச்சு இவரை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல தான் இவர் இறந்து போயிருப்பாரு. இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க, ஆனா தண்டனை இல்லாம வெளியே வந்துடுறாங்க. இப்ப மீடியாட்களை இவங்களை மறைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. கரெக்டா லோகன் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை பிடிச்சிடுறாரு. இப்ப பொண்ணோட தலையில ஊசி மாதிரியான ஒரு கிளிப்பை குத்தி வர்றாரு. இவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இவர் மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காருன்னு இவங்களுக்கு புரியுது. இவங்களும் கொஞ்சம் தள்ளி போய் இவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி லோகனுக்கு தகவல் கிடைச்சது பாத்தீங்களா, அப்படி வந்து தேடி பார்க்கும் போதே இந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா சோஃபாக்கு அடியில தான் இருந்திருக்கும். இருந்தாலும் என்னதான் நடந்ததுன்றதை விசாரிப்போம், இவங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவங்க பக்கம் பெருசா தப்பு இல்ல, அவர் தான் தப்பா நடந்திருக்காரு, டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்ணிருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சிருப்பாரு. அதனாலதான் இவங்களை மாட்டி விட வேணான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. நம்ம தான் கொலை பண்ணிருக்கோம் தெரிஞ்சுமே அவர் விட்டுருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. அதனால தான் சிரிச்சுக்கிட்டே போயிருப்பாங்க. இப்ப மீடியா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.